அந்த 10th of February அன்னைக்கு மார்க்கெட்டு நம்பர் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வேணாலும் ஓப்பன் ஆகும், இங்கே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றலாம் கிடையாது. மார்க்கெட் வந்து எப்படி இந்த இடத்துக்கு போகுது, எப்படி கரெக்டாக வந்து அந்த செல் என்ட்ரி பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் டச் பண்ணுது. ஓகே, பட் டார்கெட்டோட வேல்யூ டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 252லேருந்து 743ன்றது நியர் அபவுட் வந்து 509 பாயிண்ட். தட் மீன்ஸ் 400 பாயிண்ட்ஸ் ஒரு பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடேயில் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம். கரெக்டாக செல் என்ட்ரி எடுத்துட்டோம், டார்கெட் போட்டு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடந்துன்றதை பார்ப்போம். டு மார்க்கெட் ப்ராஃபிட் வந்து 9796 நியர் அபவுட் 10,000 rupees. அந்த நமக்கு ஒரு இன்ட்ராடேயில் ஒரு பேங்க் நிஃப்டினா ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் வொலட்டாலிட்டி ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ண முடியும். ப்ளஸ் அந்த பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் வந்தது தான் எகெயின் அது மாறவே இல்லை. அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிஸ்கோட ஃபவுண்டர். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற நெக்ஸ்ட் லைவ் ட்ரேடிங் செஷனோட டேட் வந்து 10th of February. இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 9ஆம் தேதி அன்னைக்கு நடந்த லைவ் ட்ரேடிங் செஷனோட டேட் பார்த்தோம். எக்ஸாக்டாக ஒரு 347 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம புக் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டோட டார்கெட்டும் அதுதான், பட் 347 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே நம்ம புக் பண்ணியிருந்தோம். இன்னும் நம்ம என்ட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்திருந்ததுனால முதல் விஷயம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மைனஸில் எடுத்திருந்தோம். ரெண்டாவது வந்து அன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஒரு நியர் அபவுட் 10 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அங்கேருந்து யூ டர்ன் ஆகி மார்க்கெட் வந்து நமக்கு ஸ்டாப் ட்ரிகர் ஆகாமல் டார்கெட்ஸ் கொடுத்துருச்சு. அந்த விஷயத்தை நம்ம லைவாகவே பார்த்தோம். ரெண்டாவது 10ஆம் தேதி அன்னைக்கு இன்றைக்கி ஏதாவது மீன்ஸ் அந்த 10th of February அன்னைக்கு மார்க்கெட்டு என்ன என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு, என்ன மாதிரி டார்கெட்ஸ் போயிருக்கா, இல்லை ஸ்டாப் ட்ரிகராக இருக்கா, ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்துருக்குமான்ற விஷயங்களை டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ளஸ் இப்போ நான் எகெயின் சொல்கிறது தான் மீண்டும் நம்பர் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வேணாலும் ஓப்பன் ஆகும், இங்கே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றலாம் கிடையாது. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்ன்றது இன்டர்நேஷ்னல் அளவில் எல்லாருமே ஒரு விரும்பி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸு. அந்த இண்டெக்ஸை வந்து வால்யூம்ஸ் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்க ஒரு இண்டெக்ஸில் பேங்க் நிஃப்டியும் ஒன்று. அந்த இண்டெக்ஸில் நம்மளோட கான்செப்டை இன்பில்ட் பண்ணி, தட் மீன்ஸ் அந்த ஸ்ட்ராட்டர்ஜி, அந்த நம்பர் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியை மேத்தமேட்டிக்கலான விஷயங்களோட இன்பில்ட் பண்ணி அதை இந்த இடத்துல வந்தால் பை, இந்த இடத்துல வந்தால் செல், இதோட டார்கெட், இதனுடைய ஸ்டாப் லாஸ் ப்ளஸ் ஸ்டாப் ட்ரிகரானா ஒரு மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், ரிவர்சல் என்ட்ரி எடுப்போம். அப்படி ஸ்டாப் ட்ரிகர் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அந்த டார்கெட்டோட க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் இந்த சினாரியோட மிக முக்கியமான விஷயம். பட் ஒவ்வொரு நாளும் அது ஒரே மாதிரி என்ட்ரிஸ் கிடைச்சிருக்குன்னா கிடைக்கல. ஒரு நாள் வந்து மார்க்கெட் கேப் அப் ஆகிருக்கு, ஒரு நாள் கேப் டவுன் ஆகிருக்கு, ஒரு நாள் மிடில் ஓப்பன் ஆகிருக்கு, ப்ளஸ் எக்ஸாக்ட் செல்லில் ஓப்பன் ஆகி பை வரைக்கும் வந்திருக்கு. அந்த மாதிரி ட்ரெண்டு வந்து மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரி வேணாலும் இருக்கட்டும், மேபி பேங்க் நிஃப்டியோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ஒரு லைஃப் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 35,000 தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி எடுத்துட்டாலும் கிட்டத்தட்ட எபோவ் 15,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் என்ன மாதிரி லைஃப் டைம் ஹை கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆனாலும் நம்ம அதை பற்றிலாம் எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்கிறதே கிடையாது. நம்ம என்ட்ரி கிட்ட மார்க்கெட் இருக்கா, வெதர் தட் இஸ் பை ஆர் செல், நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ப்ளஸ் இப்போ 10ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து 10th அன்னைக்கு நடந்த பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் சார்ட். ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள், எஸ்டர்டே க்ளோஸ் கிட்ட தான் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட். தட் மீன்ஸ் வந்து 35,960 ஓப்பன் ஆகி இது 1 minute கேண்டில் வச்சுருக்கோம். இந்த சேம் கேண்டிலே 960லேருந்து 36,252ன்றது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். தட் மீன்ஸ் செல் என்ட்ரி பாயிண்ட். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், எக்ஸாக்டாக செல் என்ட்ரி தொட்டுடுச்சு. தட் மீன்ஸ் என்ன, அந்த பர்டிகுலர் ஹை பாருங்கள் 36,253. எப்படிங்க மார்க்கெட் வந்து எப்படி இந்த இடத்துக்கு போகுது, எப்படி கரெக்டாக வந்து அந்த செல் என்ட்ரி பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் டச் பண்ணுது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அப்போது சம் பீப்புள்ஸ் ஆர் பிளேயிங் த நம்பர் கேம். அப்போ நம்பரை தான் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதை இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ப்ளஸ் எக்ஸாக்டாக கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் 960 ஓப்பன் ஆன மார்க்கெட் அங்கேருந்து 300 பாயிண்ட் ஒரே கேண்டிலில் போயிட்டு கரெக்டாக நம்ம செல் என்ட்ரி லைன் வந்து 252. அப்போ ஹை, அந்த கேண்டிலோட ஹை வந்து 253. how it is possible, something is there. அது இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ 252ன்றது தொட்டதுனால the cell is activated. ஸோ நம்ம டெக்னிக்கலாகவே பார்ப்போம், cell is activated. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மார்க்கெட் அங்கேருந்து இந்த செகண்ட் கேண்டில் ஃபஸ்ட் மினிட்டில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியல. மார்க்கெட் சல்லுன்னு இறங்கி ஒரு கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 180 கிட்ட தான் வந்திருக்கு மார்க்கெட்டு. அப்போது 250 ஒரு 300 பாயிண்ட் சடனாக இறங்கிடுச்சு மார்க்கெட்டு.
180 பாயிண்ட், அதாவது ஒரு 300 பாயிண்ட் இல்லை 80 பாயிண்ட் கிட்ட இறங்கிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணுறோம். திருப்பி மார்க்கெட் 230 250 கிட்ட வந்தால் எடுத்துக்கலாம்னு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த செகண்ட் கேண்டில் கிட்ட வரல. இந்த தேர்டு மினிட்ல வந்து பாருங்கள் மார்க்கெட் 230 கிட்ட வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஏன்னா செல் என்ட்ரி திருப்பி தொடாமே கூட மார்க்கெட் இறங்கின்றனால என்ட்ரி எடுத்துட்டோம். 30 பாயிண்ட் தள்ளி எடுத்துருக்கோம். அப்போ 252ல் செல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் பிளேஸ் வந்து 35,743 நம்மளோட டார்கெட் பிளேஸ். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36,515 ப்ளஸ் 30 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ டார்கெட்டோட வேல்யூ டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 252லேருந்து 743ன்றது நியர் அபவுட் வந்து 509 பாயிண்ட், 500 பாயிண்ட்ஸ். நம்ம எகெயின் சொன்னது தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட்டை தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக மினிமம் ஆஃப் த பாயிண்ட்ஸ், தட் மீன்ஸ் வந்து 75% ஆர் 80% ஆர் 85% கிட்ட மார்க்கெட் ரீச் ஆகும் போதே நம்ம அந்த ப்ராஃபிட், தட் மீன்ஸ் 400 பாயிண்ட்ஸ் ஒரு பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடேயில் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ப்ராஃபிட் அதில். ஓகேங்களா, அதனால் வந்து 400 பாயிண்ட்டை மார்க்கெட் கிராஸ் பண்ணும்போது நம்ம புக் பண்ணிக்கிறோன்றது முக்கியமான விஷயம். இதை மைண்டில் நோட் பண்ணிக்கணும். கரெக்டாக செல் என்ட்ரி எடுத்துட்டோம், டார்கெட் போட்டு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடந்துன்றதை பார்ப்போம். யூ கேன் சி நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் எகெயின் வந்து அந்த 36,252 நம்ம செல் என்ட்ரி அந்த இடத்த திருப்பி மார்க்கெட் தொடவே இல்லை. நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது வரைக்கும் மார்க்கெட் ஹை பாருங்கள் 36,253 மட்டுமே. அது வரைக்கும் அந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு 1 மினிட்ல வந்த ஹை தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வரல. ஸோ அந்த என்ட்ரி வந்து நம்ம ஒரு 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் தள்ளி தான் எடுத்திருக்கோம். நோ ப்ராப்ளம். என்ட்ரி கிட்ட தான் எடுத்திருக்கோம், செல் என்ட்ரி கிட்ட தான் செல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டார்கெட்டும் போட்டு வச்சுட்டோம். டார்கெட் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 500 பாயிண்ட்ன்றதுனால நியர் அபவுட் ஒரு 400 பாயிண்ட் கிட்ட வரும்போது நம்ம புக் பண்ணிடலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ப்ளஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னும் போது இந்த சப்போர்ட் பாயிண்ட்ஸ், அதாவது 35,818 அப்படின்ற ரேஞ்ச் வந்து சப்போர்ட் பாயிண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே 818 ஒரு டைம் வந்தது. செகண்ட் வந்து பாருங்கள் திருப்பியும் மார்க்கெட் அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுது. மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் 35,960 அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் ஏறினதுனால ஸோ இது டார்கெட் வரது கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நியர் அபவுட் ஒரு 390 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும்போது நம்ம எகெயின் வந்து அந்த இடத்துல புக் பண்ணிட்டோம். 400 பாயிண்ட் கிட்ட வரும்போது புக் பண்ணிட்டோம். அப்போ புக்கிங் பாயிண்ட் தான் இந்த பிளேஸ் 35,838 கிட்ட வந்து புக் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் அதை நம்ம வந்து அந்த ட்ரேட் புக்கில் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மார்க்கெட் திருப்பியும் வந்து டார்கெட் கொடுக்கல. அந்த இடத்துல திருப்பியும் பாருங்கள் ஹை வந்து 36,253 தான் அந்த ஹை. ப்ளஸ் 35,750 வரைக்கும் வந்திருக்கு. 743 நம்மளோட டார்கெட். ஓகே, நம்ம வந்து பிஃபோர் 100 பாயிண்ட்ஸ் கிட்டே புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடந்தது பாருங்கள். எக்ஸாக்டாக அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துலையும் நம்ம புக் பண்ணிட்டோம். இந்த இடத்துலையே புக் பண்ணிட்டோம். ஆனால் மார்க்கெட் எகெயின் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு திருப்பி எகெயின் செகண்ட் டைம் வந்து அதாவது ஆஃப்டர் 1 o'clock கிட்ட வந்து தான் மார்க்கெட் வந்து டார்கெட் கொடுத்துட்டு திருப்பியும் மார்க்கெட் அங்கேருந்து கீழே போயிட்டு திருப்பியும் எகெயின் வந்து ஓப்பன் ப்ரைஸ், தட் மீன்ஸ் ஓப்பன் ஆனது 35,960. இது க்ளோசிங் சார்ட்டு. 35,875 கிட்ட வந்து மார்க்கெட் அந்த ஓப்பன் பாயிண்ட்ஸ்க்கு நேரையே கிட்டத்தட்ட எடுத்துன்னா ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்குன்றதை ஒரு டெய்லி கேண்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆனது 35,875ல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் எவ்வளோ ஹை போயிருக்கு எவ்வளோ லோ போயிருக்குன்னா எக்ஸாக்ட் ஹை தான் நம்மளோட செல் என்ட்ரி. இன்றைக்கி வந்து 36,253 தான் மார்க்கெட்டோட டே ஹை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 36,253 தான் நம்மளோட டே ஹை. நம்மளோட செல் என்ட்ரி லைன் வந்து 36,252 தான் நம்மளோட செல் என்ட்ரி. ஸோ எக்ஸாக்ட் நம்ம என்ட்ரியை தாண்டி ஒரே ஒரு பாயிண்ட் தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அந்த நம்பர் வந்து எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு வந்து ஒரு ரியல் டைம் ட்ரேடிங்கில் அது இவ்வளோ பெரிய இண்டெக்ஸில் இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் எவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸாக்டாக அந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்றதை இந்த நம்பரை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்ப்போம். இது அன்றைக்கி நடந்த ஆர்டர் புக் 36,230ல் வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சொன்ன 252 நம்ம என்ட்ரி லைன், 230ல் வந்து செல்லிங் பண்ணியிருக்கோம், 850ல் வந்து கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பாருங்கள் இது வந்து ட்ரேட் புக்கு. 36,230ல் செல் பண்ணியிருக்கிறோம். செல் பண்ண டைமிங் வந்து 9:17க்கு வந்து செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து பாருங்கள் 35,838, 740 நம்மளோட டார்கெட். பட் 840 கிட்ட 830 கிட்ட நம்ம வெளியே வந்துட்டோம். 38ல் டார்கெட்டோட டைமிங் வந்து 10:15.
9:17க்கு ஆர்டர் போட்டிருக்கோம். 10:15க்கு வந்து நம்ம டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக 1 மணி நேரம், அதாவது 58 நிமிஷத்தில் நம்ம டார்கெட் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிட்டோம். அன்றைக்கி ப்ராஃபிட் மார்க்கெட் டு மார்க்கெட் 36,000ல் செல் பண்ணியிருக்கோம். 36,230ல் பை பண்ணது 35,838. பை குவான்டிட்டி 1, செல் குவான்டிட்டி 1, நெட் குவான்டிட்டி 0 ப்ளஸ் MTM மார்க்கெட் டு மார்க்கெட் ப்ராஃபிட் வந்து 9,796, நியர் அபவுட் 10,000 rupees இட் இஸ் எ ப்ராஃபிட். ப்ளஸ் இதனுடைய கான்ட்ராக்ட் நோட்டும் நம்ம இந்த இதிலேயே காமிச்சிடறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த கான்ட்ராக்ட் நோட்டும் பார்த்துருப்பீங்க, என்ன பாயிண்ட்ஸில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம், என்ன பாயிண்ட்ஸில் வந்து டார்கெட் போட்டிருக்கோம், ப்ளஸ் எக்ஸிட் ஆன ப்ரைஸஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளஸ் மார்க்கெட் வந்து 500 பாயிண்ட் 450 பாயிண்ட் தாண்டுது, 600 பாயிண்ட் 700 பாயிண்ட் டார்கெட் வருதுன்னா, இன்ட்ராடேயில் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக அவ்வளோ பெரிய டோட்டல் வொலட்டாலிட்டியை கேட்ச் பண்ணுறதுன்றது இட் இஸ் ரியலி டஃப். ஸோ அந்த நமக்கு ஒரு இன்ட்ராடேயில் ஒரு பேங்க் நிஃப்டினா ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் வொலட்டாலிட்டி ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ண முடியும். அதுதான் ரியல் டைமில் அந்த ட்ரேடிங் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தட் மீன்ஸ் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டரில் வந்து அந்த அக்யூரேட்டான பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குமா, ப்ளஸ் அந்த பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் வந்தது தான் எகெயின் அது மாறவே இல்லை. அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது, வெதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ளஸ் இந்த ட்ரேடிங்கோட அந்த டைமிங்ஸ், அந்த ட்ரேடிங்கோட சுச்சுவேஷன்ஸ் 1 hour தான். அதாவது பார்த்துட்டோன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே சரி 1 hour தான், ப்ளஸ் எஸ்டர்டேவும் சரி 1 hourல ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த டே 10th of February பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரம் 9:15க்கு ஓப்பன் ஆச்சு, 10:15க்கு ட்ரேட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் நம்ம நியர் அபவுட் 8,000 9,000 10,000 அப்படின்னு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு நாள் லாஸும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த நம்பர் ட்ரேடிங் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்களும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ரியல் டைம் ட்ரேடிங்கோட வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது புரியலை, இன்கேஸ் ஆஃப் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே ஸ்ட்ரிப்பில் போகிற நம்பரில் வந்து தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த சாஃப்ட்வேர் அண்டு இந்த ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே ஸ்ட்ரிப்பில் போகிற நம்பரில் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில்ஸ் பற்றி, அந்த சாஃப்ட்வேரோட காஸ்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.